ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 1ல் ரேஷியோவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இருபடி விகிதம், அதாவது இரு மடங்கு இல்லைனா இருபடி விகிதம், இங்கிலீஷில் டியூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ இதை என்ன பண்ணோம், கொடுத்துருக்குற வேல்யூ அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோமா இருபடி விகிதம். இதிலே சப் டியூப்ளிகேட் ரேஷியோனா, அதாவது துணை இருபடி இல்லை இரு மடங்கு விகிதம்னா அந்த வேல்யூ அப்படியே ரூட் எடுக்கணும். அந்த கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோமா அதான் இருபடி இல்லை இரு மடங்கு விகிதம். அடுத்தது முப்படி விகிதம், அதாவது ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. முப்படி விகிதம்னா அந்த கொடுத்துருக்கிற வேல்யூ கொடுத்துருக்கிற ரேஷியோவை கியூப் பண்ணோமா அதான் முப்படி விகிதம். இதுவே துணை முப்படி விகிதம், அதாவது சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் ரூட் எடுக்கணும், கொடுத்துருக்கிற வேல்யூவை கியூப் ரூட் எடுக்கணும். அடுத்தது இன்வெர்ஸ் ரேஷியோ, தலைகீழ் விகிதம். ரேஷியோ அப்படியே மாற்றி எழுதணுமா தலைகீழ் விகிதம். அடுத்தது தேர்டு ப்ரொபோர்ஷனல், அதாவது மூன்றாவது விகித சமம். ஸோ மூன்றாவது விகித சமம் என்ன பண்ணோம், எப்போவுமே தேர்டு வேல்யூ அது செகண்ட் வேல்யூவை 2 டைம் பெருக்கலில் போட்டு வகுத்துல ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்தது நான்காவது விகிதம், அது ஃபோர்த்து ப்ரொபோர்ஷனல். இதுக்கு மொத்தம் 3 வேல்யூ கொடுப்பாங்க. மூணாவது வேல்யூ பெருக்கல், ரெண்டாவது வேல்யூ வகுத்துல ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்து மீன் ப்ரொபோர்ஷனல். மீன் ப்ரொபோர்ஷனல் அர்த்தம் சராசரி விகிதம். கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே ரூட் போட்டு அப்படியே பெருக்கலில் போட்டு ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடிஞ்சோ எடுத்துட்டா ஸோ அதான் சராசரி விகிதம். ஸோ இதுதான் டைப்ஸு. ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னொரு டைப் காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம். கூட்டு விகிதம் என்ன அர்த்தம், கொடுத்துருக்க ரேஷியோ அப்படியே பின்னத்துக்கு நோட் பண்ணி எல்லாம் பெருக்கணுமா அதான் கூட்டு விகிதம். ஸோ இதுதான் டைப்ஸு. அடுத்தது சம்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு சம் ரேஷியோவில் கேட்குறதுனா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், A/B 3:4, B/C 8:9 எனில் A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, நமக்கு தேவை A/B/C. ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூ A/Bக்கான வேல்யூ என்னது 3:4. பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது 3:4 அப்படி ரேட் பண்ணிக்கோங்க 3:4. நெக்ஸ்ட்டு B/C 8:9 அப்படி ரேட் பண்ணிக்கோங்க 8:9. நெக்ஸ்ட்டு ஸோ இதை 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கான ரேஷியோக்கான வேல்யூ இந்த வேல்யூ அப்படி பெருக்குங்க, என்ன வரும் 3x8. நெக்ஸ்ட்டு பிக்கான வேல்யூ இது ரெண்டையும் பெருக்கணும், என்ன வரும் 8x4. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சிக்கு இந்த 2 வேல்யூயும் பெருக்குங்க, அப்படி கிராஸாக வந்து நேராக போய்ட்டு மறுபடியும் கிராஸாக வர மாதிரி. ஓகேங்களா. இங்கே என்ன வரும், சிக்கான வேல்யூ 4x9. ஸோ அடுத்தது 3லேயும் ஏதாவது காமனாக, ஸோ இது வந்து பெருக்கி 3x8 24 கூட போட்டுக்கலாம். அதேமாரி 4x8 32 போட்டுக்கலாம். இங்கே 4x9 36 போட்டுக்கலாம். ஆனால் ரேஷியோ அப்படிங்கிறப்போ இருக்குலேயே சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இருக்குலேயே சுருங்கிய வடிவம் தான். அப்போ நம்ம எதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் பெருக்கி இந்த மாதிரியே போட்டுவாங்க. சரிங்களா. மறுபடியும் பெருக்கி போட்டு பெரிய வேல்யூ போட்டு கேன்சல் பண்ணுறது சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3லேயும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் கடைசியில் பாருங்கள் 4 இருக்குது, செகண்ட் வேல்யூ 4 இருக்குது, ஃபஸ்ட் வேல்யூவில் 4ஆல் கேன்சல் ஆகக்கூடிய 8 இருக்குது. அப்போ இதில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும், 2 டைமு இந்த 4 கேன்சல் ஆகிடும், இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் 3x2 6, இங்கே 8, இங்கே 9. அப்போ A/B/C 6:8:9. இது ஃபஸ்ட் டைப். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் லேர்ன் பண்ணி ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, A/B என்ன கொடுத்துட்டாங்கப்பா 3:4. சரிங்களா. A/B 3:4, B/C 8:9 கொடுத்துட்டு A/B/C என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா. ஃபஸ்ட்டு A/B என்ன கொடுத்துக்கிறாங்க 3:4. நெக்ஸ்ட் B/C 8:9. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிளேஸ் எம்டியாக இருக்குது. இந்த 4 மூவ் பண்ணி அப்படி ரைட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ தான் மூவ் பண்ணணும், கீழே இருக்கிற வேல்யூ மேலே எழுதக்கூடாது. ஓகேங்களா. அதேமாதிரி இங்கே ஒரு பிளேஸ் எம்டி இருக்குது. அப்போ இந்த 8 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நேராக அப்படி பெருக்கணும். சரிங்களா. நேராக ஒவ்வொரு வேல்யூ பெருக்கணும். அதுக்கு முன்னாடி பெருக்கிறதுக்கு முன்னாடி 3லேயும் ஏதாவது ஒரு வேல்யூ காமனாக கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 3 8 இருக்குதா, ஃபஸ்ட்டு 7 பாருங்கள் 3 8 இருக்குது. அப்போது இந்த 8 அடுத்தது பாருங்கள் ரெண்டாவதுல 8 4 இருக்குது, அதே மூணாவதுல 4 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 4ஆல் கேன்சல் ஆகும் 8 இருக்குது. அதேமாதிரி செகண்டில் பியில் 4 கேன்சல் ஆகும், சிலையும் 4 கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் 2, இந்த 4 போயிடும், இந்த 4 போயிடும். ஸோ அப்போ 2 × 3 6, இங்கே 8 இருக்கும், இங்கே 9 இருக்கும். அப்போ 6:8:9. ஸோ இந்தமாரி இருப்போ கொஞ்சம் டேட்டா நமக்கு டைம் சேவும், டேட்டாவும் கம்மியாக எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தமாரி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டாவது சம்மை A/B 7:9, B/C 5:4, A/B/C என்ன கேட்குறாங்க. ஸோ இதேமாரி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மும் அதேமாரி தான்ப்பா, இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இங்கே என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க A/B 8:15, B/C 5:8, C/D 4:5 அப்படின்னா A/B/C/D என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க A/B/C/D என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு A/B என்ன வரும் 8:15 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் B/C 5:8 அது கீழே 5:8. நெக்ஸ்ட்டு C/D 4:5. ஸோ இந்த பிளேஸ் எம்டி இருக்குது, அப்போ 15 இங்கேயும் 15, அதேமாதிரி இங்கே 8, அதேமாதிரி இங்கே 5 பக்கத்தில் வர அப்படியே மூவ் பண்ணி எம்டி பிளேஸுக்கு ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 இங்கே 4 இந்த 4 இருக்குங்களா, அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நேராக பெருக்கணும். சரிங்களா, நேராக பெருக்கணுமா ஏக்கு என்ன வரும், பிக்கு என்ன வரும், சிக்கு என்ன வரும்னு தெரியும், அதேமாதிரி டிக்கு என்ன வரும்னு தெரியும். ஸோ நம்ம பெருக்கிட்டு கடைசியாக கேன்சல் பண்ணணும் இல்லைங்களா. அதற்கு முன்னாடி நம்ம கடைசியாக எப்படி கேன்சல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது காமனாக கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த 7 எடுத்துங்க, ரேஷியோ 7 எடுத்துக்காங்க. என்ன இருக்குது 4 இருக்குது, பிலையும் 4 இருக்குது, சிலையும் 4 இருக்குது, டிலையும் பாருங்கள் 4ஆல் கேன்சல் ஆகக்கூடிய 8 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாமா, 4 போயிடும் 4 போயிடும் 4 போயிடும். ஒரு இதில் பாருங்க, இதில் ஏல பாருங்கள் 8 இருக்குது 4 இருக்குது, ஒரு வேல்யூ மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஓகே, 2 கேன்சல் பண்ணணும், ஒரு வேல்யூ மட்டும் தான். ஒரு பார்ட்டில் இப்போ ஏனா ஒரு பார்ட் இல்லைங்கன்னா, பினா ஒரு பார்ட்டு, சினா ஒரு பார்ட்டு, டினா ஒரு பார்ட்டு. அப்போ ஒரு பார்ட்டில் ஒரு வேல்யூ மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். இந்த 4 போயிடும், சியில் 4 போயிடும். அப்போது டியில் பாருங்கள் 4 கேன்சல் பண்ணால் 2 டைம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஏல 5 இருக்குது, பியில் 5 இருக்குது, சியில் பாருங்கள் 5ஆல் கேன்சல் ஆகக்கூடிய 15 இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி டிலையும் 5 இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணுங்கள் 5. அதேமாதிரி பியில் பாருங்கள் 5 தனியாகவே இருக்குது, அப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சியில் 15 இருக்குது, அப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3. நெக்ஸ்ட் டியில் 5 இருக்குது தனியாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண வேண்டியது இல்லை. அப்போ பேலன்ஸ் இருக்குது ஏல 8, நெக்ஸ்ட் இங்கே 15, அடுத்தது இங்கே 24, அடுத்தது இங்கே 30. ஸோ அப்போ 8:15:24:30. சரிங்களா, A/B/C/D கூட 8:15:24:30. ஓகேங்களா, இது புரிஞ்சுதுங்களா. ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டைரெக்டாக அதாவது கீழே எடுத்து பெருக்கிட்டு 8 இன்ட்டு ஏக்கான ரேஷியோக்கு 8 இன்ட்டு 5 இன்ட்டு 4, அதேமாதிரி பிக்கான வேல்யூ 15 இன்ட்டு 5 இன்ட்டு 4, இந்த மாதிரிலாம் பெருக்கி நம்ம மறுபடியும் கேன்சல் பண்ணுறது. இந்தமாரி கேன்சல் பண்ணிட்டால் நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளோ வந்துடும். ஸோ அதேமாரி தான் ரெண்டாவது சம்மு, இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதேமாரி தான் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இது அதேமாரி சம் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துக்கிறாங்க, அதாவது இதில் என்ன கேட்குறாங்கன்னா A/D மட்டும் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, A/B 2:3, B/C 5:7, C/D 3:10 அப்படின்னா A/D. ஸோ இந்த மாதிரி A/D மட்டும் கேட்டாங்களா. ஸோ A/D மட்டும் கேட்டாங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோ என்ன இருக்குது, A/B 2:3, அப்படியே பின்னத்துக்கு நோட் பண்ணிக்காங்க. 2/3 பெருக்கல். ரெண்டாவது B/C 5:7, அப்போ 5/7. மூணாவது 3:10, அப்போ 3/10. அப்படியே பின்னத்துக்கு நோட் பண்ணி அப்படியே பெருக்குனீங்களா, அதான் A/D. ஸோ இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ண மாதிரிக்குதா. ஸோ 3 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2 × 5 10, இந்த 10 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், நியூமரேட்டில் 1 இருக்கும், டினாமினேட்டில் வெறும் 7 மட்டும் தான் இருக்கும். அப்போ 1:7ன்னு அர்த்தம். ஸோ நம்ம காம்பவுண்ட் ரேஷியோன்னு ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது ப்ரீவியஸாக போன வீடியோவில் கூட்டு விகிதம்னு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த டெக்னிக் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். A/D மட்டும் கேட்டாங்களா, இந்தமாரி 3 ரேஷியோ கொடுத்துட்டு A/B, B/C, C/D கொடுத்துட்டு A/D மட்டும் கேட்டாங்களா. கொடுத்துருக்கிற ரேஷியோவை அப்படியே பின்னத்துக்கு நோட் பண்ணி பெருக்குனீங்களா, ஆன்சர். அப்போ 1:7 ஆப்ஷன் ஏ. அதேமாதிரி தான் ரெண்டாவது சம், A/B 2:3, B/C 2:4, C/D 2:5 அப்படின்னா A/D என்னவன்னு கேட்குறாங்க. இதேமாரி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்து பாருங்கள், இந்தமாரி சம்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போயே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம டைம் அண்ட் ஒர்க் இதை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம இந்தமாரி சம்ஸ்க்கெலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள், 2A = 3B = 4C எனில் A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் ஒரு சம் கேட்டாங்களா. நம்ம மொத்தமாக 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று LCM, இன்னொன்று ஆல்டர்னேட்டாக மல்டிப்ளை பண்ணுறது, பெருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது மெத்தட் சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன தேவை, A/B/C. ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூக்கு ஏக்கிட்ட என்ன வேல்யூக்கோ அது விட்டுருணும். ஏக்கிட்ட என்ன இருக்குது, 2 இருக்குது இல்லைங்களா. அதை விட்டுட்டு ரெண்டாவது வேல்யூ மூணாவது வேல்யூ பெருக்கணும். என்ன வரும், 3 × 4 இந்த மாதிரியே போட்டுக்காங்க. 12 போடாதீங்க, ஏன்னா நம்ம கேன்சல் பண்ண இல்லையா. ரேஷியோ அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ கேன்சல் பண்ண முடியாது, அப்புறம் இந்த மாதிரியே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்கான ரேஷியோவுக்கு பி கிட்ட என்ன இருக்குதோ அதை விட்டுருங்க. 3 விட்டுட்டு ஏ கிட்ட என்ன இருக்கோ சி கிட்ட இருக்கோ அதை பெருக்குங்க. என்ன வரும், 2 × 4. அதேமாதிரி சிக்கு சி கிட்ட என்ன 4 இருக்குது, அதை விட்டுட்டு ஏ கிட்ட என்ன இருக்குது, பி கிட்ட 2ஐயும் பெருக்குங்க. 2 × 3. நெக்ஸ்ட்டு 3லேயும் காமனாக கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூஸ் எது இருக்குன்னு பாருங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும், இந்த 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, இந்த 2 போயிடும், இந்த 2ம் போயிடும். அப்போ வேறு எதுவுமே இல்லை.
அப்போது 2 × 3 6, இங்கே 4, இங்கே 3, 6:4:3. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, A:B இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து அதாவது இங்கே 2A 3B 4Cன்னு கொடுத்துருவாங்க. வாட் எவர் இட் இஸ் XYZ கொடுப்பாங்க, PQR கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் சேம் தான், இதே டெக்னிக் தான். ஓகேங்களா? என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன வேல்யூக்கு ரேஷியோ எடுக்கிறோமோ அந்த வேல்யூக்கிட்ட இருக்கிற வேல்யூ விட்டுறணும். சரிங்களா? மற்ற ரெண்டையும் பெருக்கணும். இதுதான் அதோடைய கான்செப்ட். ஸோ இதுலேயே இன்னொரு மெத்தடும் பார்த்துடலாம், அதையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டைம் அண்ட் கான்செப்ட்டில் நீங்கள் இந்தமாரி சம் கேட்டாங்களா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக தேவையில்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்தமாரி கொடுத்தாவே ஸோ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2A = 3B = 4Cன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்து என்ன இருக்குது, 2 3 அடுத்தது 4. எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 இங்கே 3 இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது, அப்போ அப்படி போட்டுக்காங்க, 3 போட்டுக்காங்க. அடுத்தது இங்கே 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம். ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக வரக்கூடிய எண் எது இல்லை. எல்சிஎம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ 2 வேல்யூவாவது ஒரு காமனாக வரக்கூடிய எண் இருக்கும், என்ன இருக்கணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியணும். கேன்சல் பண்ணணும், இல்லை அப்படியே பிரிக்கணும். அப்போ 2 × 1 × 3 × 2 12. இதோட எல்சிஎம் பாருங்கள் 12, எல்சிஎம் 12. ஸோ நெக்ஸ்ட்டு ஏக்கிட்ட என்ன இருக்குப்போ 2 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும் பாருங்க, 6 டைம். ஸோ அந்த 6 ரேஷியோ ஏக்கு நேரம் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பி கிட்ட இருக்குது 3 இருக்குது, 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 4 டைம். ஸோ பிக்கான ரேஷியோ. நெக்ஸ்ட்டு சி கிட்ட என்ன இருக்குது 4 இருக்குது, 4 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 3 டைம். ஸோ அப்போ 6:4:3. ஓகேங்களா? புரியுதுங்களா? பாருங்கள் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதில் டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கேட்பான்னு பார்க்கலாம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்கில் மேஜராக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்பான்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கேட்பான்னா, ஏ ஒரு வேலையை 2 நாள் செய்வார், பி ஒரு வேலையை 3 நாள் செய்வார், சி ஒரு வேலையை 4 நாள் செய்வார். சரிங்களா? அப்படி கொடுத்துட்டு ஏக்கும் ப்ளஸ் பிக்கும் ப்ளஸ் சிக்கும் சேர்த்து ஒரு 15,000 சம்பளம், 15,000 சம்திங் வாட் எவர் இட் இஸ், இது ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வாறு பிரித்து கொள்வார்னு கேட்பாங்க. சரிங்களா? எவ்வாறு அந்த அமௌண்ட்டை பிரித்து கொள்ளுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா? ஸோ இது பாருங்கள், இந்த 2 3 4 அப்படிங்கிறது நாட்கள். சரிங்களா? நாட்கள். ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலையை 2 நாள் செய்வார், பி ஒரு வேலையை 3 நாள் செய்வார், சி ஒரு வேலையை 4 நாள் செஞ்சு முடிப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு A:B:Cக்கான எஃபிஷியன்சி, அதாவது திறமையின் விகிதம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏக்கான எஃபிசி தெரிஞ்சிக்க ஏக்கிட்ட என்ன இருக்குதோ ஏக்கான 4 விட்டுட்டு பியும் சியும் பெருக்கணும். அப்போ என்ன வரும், 3 × 4 ஆல்டர்னேட்டாக பெருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிக்கான எஃபிஷியன்சி தெரிஞ்சிக்க பிக்கிட்ட என்ன வரைக்கும் அதை விட்டுட்டு ஏக்கிட்ட இருக்கையும் சிக்கிட்டையும் பெருக்கணும். அப்போ 2 × 4. நெக்ஸ்ட்டு சிக்கான எஃபிசி தெரிஞ்சிக்க சிக்கிட்ட என்ன வேல்யூக்கோ அதை விட்டுட்டு ஏக்கிட்ட இருக்கும்போது இருக்கிற வேல்யூயும் பிக்கிட்ட இருக்கிற வேல்யூயும் பெருக்கணும். ஸோ நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணால் அந்த அமௌண்ட்டை பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்காங்க, நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த சம் பாருங்கள், அதேமாரி தான். 6P = 4P = 6Q = 9R. அப்போ P:Q:R என்னன்னு கேட்குறாங்க. இதேமாரி தான் இந்த சம்மை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போத் எல்சிஎம் வந்து இந்த நார்மல் விட்டு பெருக்கு இல்லைங்களா, ஒரு ஆல்டர்னேட்டாக பெருக்கணும்னா அதையுமே அந்த மெத்தடையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம் பாருங்களேன், இது என்ன மீனிங், என்ன கேட்குறேன், என்ன கொடுத்துருக்காங்க, A:B:C = 2:3:4 எனில் 1/A:1/B:1/C என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே மெத்தட் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A:B:C = 2:3:4. ஸோ இதுக்கு நமக்கு என்ன தேவை, 1/A:1/B:1/C. ஸோ 1/Aக்கு இது ஆக்சுவலாக ஏக்கான ரேஷியோ, பிக்கான ரேஷியோ, சிக்கான ரேஷியோ. ஃபஸ்ட் ரேஷியோ விட்டு அடுத்த ரெண்டையும் பெருக்கணும். என்ன வரும், 3 × 4. நெக்ஸ்ட்டு பிக்கான 1/Bக்கு இந்த செகண்ட் வேல்யூ பி விட்டு ஃபஸ்ட்டும் தேர்டும் பெருக்கணும். என்ன வரும், 2 × 4. நெக்ஸ்ட்டு 1/Cக்கு இந்த சி வேல்யூ 4 விட்டுட்டு ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 2 × 3. ஸோ இதை காமனாக கேன்சல் பண்ணலாமா, 2ஆல் பண்ணலாம். இந்த 2 போயிடும், இந்த 2 போயிடும், இந்த 2 போயிடும். அப்போ வேறு எதுவும் இல்லை. அப்போ 6:4:3. 1/A:1/B:1/C = 6:4:3. சரிங்களா? இது புரியுதுங்களா? ஸோ விட்டு பெருக்கணும். இதே கொஸ்டின் நம்ம எல்சிஎம் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணிடலாம். ஸோ எல்சிஎம் மெத்தட் ஒன்றும் இல்லைப்பா, என்ன கொடுக்குறாங்க, 2 3 4 அப்படியே எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, இதோட எல்சிஎம் பார்த்தோன்னே பண்ணணும்னு சொல்லிடலாம். இல்லை இப்போ தான் பிகினர் இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்தமாரி டானாக போட்டு சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். மினிமம் வேல்யூ எப்பயுமே 2ஆலே கேன்சல் பண்ணுங்கள். 1
3 2 கேன்சல் ஆகலாம், அந்த வேலையை அப்படியே போட்டுக்கணும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண மாதிரி எதில், அப்போ 2 × 1 × 3 × 2 12. ஸோ 12 அப்படிங்கிறது எல்சிஎம். சரி, இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது சரிங்களா, 2. அப்போ 2 எத்தனை டைம் பெருனா 12 வரும், 6 டைம். நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது, 3 எத்தனை டைம் பெருனா 12 வரும், 4 டைம். நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்குது, 4 எத்தனை டைம் பெருனா 12 வரும், 3 டைம். அப்போ 6:4:3 சரிங்களா, சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ அதேமாதிரி ரெண்டாவது சம் பாருங்களேன், ரெண்டாவது சம்மும் சேம் மெத்தட் தான், இதே மெத்தட் தான். 1/x 1/y 1/z கொடுத்துட்டு 2:3:5 கொடுத்துட்டு x:y:z கேட்குறாங்க. அப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதையுமே ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லா சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ப்பா, எல்லாமே நல்லது. ஒன்ஸ் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்கன்னா, இது இந்தமாரி ரேஷியோவில் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் மாரி கொஞ்சம் கொடுத்து பிரிக்க சொல்லுவான் சரிங்களா. இல்லை ஒரு வகுப்பில் மாணவர்களோ சம்திங் இருப்பாங்க, அதை பிரிக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த மெத்தட் கற்றுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது, 1/x 1/y 1/z = 2:3:5 எனில் x:y:z என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணோம், எக்ஸ் அதாவது நமக்கு தேவை x:y:z. எக்ஸுக்கான வேல்யூ தெரிஞ்சிக்க, எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்குது, ஐ மீன் இந்த 1/xக்கான வேல்யூ தான் இந்த 2. இதை விட்டுட்டு அடுத்த 2ஐயும் பெருக்கணும், 3 × 5. நெக்ஸ்ட்டு ஒய்க்கான ரேஷியோ தெரிஞ்சிக்க, இந்த செகண்ட் வேல்யூ விட்டு ஃபஸ்ட்டும் தேர்டும் பெருக்கணும், அப்போ 2 × 5. நெக்ஸ்ட்டு இஜெட்கான வேல்யூ தெரிஞ்சிக்க, இந்த தேர்டு வேல்யூ விட்டு ஃபஸ்ட் 2ஐயும் பெருக்கணும், 2 × 3. இதை காமனாக கேன்சல் ஆகுதா, எதுவுமே இல்லை. அப்போ 15:10:6 x:y:z = 15:10:6. ஸோ இதில் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ 3க்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த 2 எத்தனை பேருனா அந்த எல்சிஎம் வருது, அதான் எக்ஸுக்கான ரேஷியோ. அதேமாதிரி 3 எத்தனை பேருனா எல்சிஎம்கான வேல்யூ வருதோ அதான் ஒய்க்கான ரேஷியோ. அதேமாதிரி 5 எத்தனை பேருனா எல்சிஎம்கான ரேஷியோ வருதோ அதான் இஜெட்டுக்கான ரேஷியோ சரிங்களா. ஓகே, இதுவும் அதேமாரி தான். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதை கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 1 விட்டு 1 பெருக்கணும், அதேமாரி இல்லைனா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். 1/x 1/y 1/z = 2:3:5 எனில் x:y:z என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் சம்மு. a:b = 7:9, b:c = 5:4னா a:b:c என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ணல 2 மெத்தட், அதுலேயுமே 2 மெத்தட்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி தான் கீழே இருக்கிற சமம், a:b = 2:3, b:c = 4:5, c:d = 6:7 எனில் a:b:c என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதேமாரி தான் இந்த சமயம் ட்ரை பண்ணுங்கள், இந்த 2 சமயம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சம் நம்ம பார்க்கலாம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். இது ஈஸியானது தான், நம்ம கொஞ்சம் ஃபைனலாக அதை பார்த்துக்கலாம், தனியாக அதை பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு சம் தியரியாக ஆரம்பிக்குதுன்னா இந்தமாரி தான் இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் தியரியாக கொஞ்சம் இதில் ஒருமே கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை, ஐ மீன் வேல்யூஸ்லாம் பெருசாக இருக்காது, பார்க்குறது தான் சம் பெரிய சம் மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ஒரு வணிகத்தில் ஏ மற்றும் பியின் மூலதனம் 2:1, பி மற்றும் சியின் மூலதனம் 4:3, டி மற்றும் சியின் மூலதனம் 6:5 அப்படின்னா அப்போ a:d மூலதனம் என்ன கேட்குறாங்க. ஸோ அந்த காம்பவுண்ட் ரேஷியோ சால்வ் பண்ணும்போது அதே மெத்தட் தான். அதாவது என்ன சொல்கிறாங்க, இன் ஏ பிஸ்னஸ் த ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 2:1, that of b:c is 4:3 and that of d:c 6:5 எனில் then ratio of the capital a and d. ஒன்றும் இல்லை, a:d மட்டும் என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. என்ன கொடுத்துறாங்க பாருங்கள், a:b என்ன கொடுத்துறாங்க, ஃபஸ்ட்டுங்க 2:1 2:1. அடுத்தது b:c பாருங்கள், b:c என்னப்பா கொடுத்துக்கிறாங்க 4:3 4:3 பாருங்கள், ரெண்டாவது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் d:c, அதாவது இது என்ன மீனிங்னா d:c = 6:5. ஸோ நம்ம c:dன்னு எடுத்துக்கலாம் அப்படியே. அப்போ என்ன பண்ணணும், இந்த 6 அப்படிங்கிறது டிக்கான வேல்யூ, இந்த 5 அப்படிங்கிறது சிக்கான வேல்யூ, அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி எழுதணும், 5:6. ஸோ இதுக்கப்புறம் என்னது, நமக்கு தேவை a:d. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரேஷியோ என்னது 2:1, அப்போ அப்படி பெருக்கல பின்னத்துக்கு நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 2/1. ரெண்டாவது ரேஷியோ 4:3, அப்போ 4/3. மூணாவது ரேஷியோ 5:6, அப்போ 5/6. நெக்ஸ்ட் இதை காமனாக கேன்சல் பண்ண இதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 6 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 அப்படி கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே எதுவும் காமனாக இல்லை. ஸோ 5 × 4 20, கீழே 3 × 3 9, அப்போ 20:9. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இங்கே ஒரே ஒரு ட்ரிக், நீங்கள் பாட்டுக்கு
டி மற்றும் சின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி வேல்யூஸ் போட்டுறக்கூடாது. ஸோ கரெக்டாக செக் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்சு என்னது கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த லைன் படித்து பாருங்கள். டி இஸ்ட்டு சின்னு, அதாவது சி இஸ்ட்டு டின்னு கொடுக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசம் நம்ம அவசரத்தில் ரைட் பண்ணோமா அப்படியே டேரெக்டாக எடுத்து போட்டுருவோம். அதனால் மட்டும் இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி தப்பாக எழுதி போடுற ஆன்சர் கரெக்டாக ஆப்ஷன் ஏழு வச்சுருப்பான், ஃபஸ்ட்லேயே வச்சுருப்பான். ஸோ அந்தமாரிலாம் வராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், காம்பவுண்ட் ரேஷியோ. சாரி இது வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. ஸோ இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பான். எப்படின்னா இங்கே வந்து சிறிய விகிதம். இப்போ பேசிக்காக ஒரு 2 ரேஷியோ கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2/3, ஆக்சுவலாக 3/5, இந்தமாதிரி 2 ரேஷியோ கொடுத்துட்டு இதில் சிறிய விகிதம் எதுன்னு கேட்பான், இல்லை பெரிய விகிதம் என்ன கேட்பான், 2க்கான டிஃப்ரென்ஸ் என்ன கேட்பான், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது எப்படி சிறிய விகிதம் கண்டுபிடிக்கலாம்? அந்த 2 பேர் ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம்னா 2:3, 3:5. சரிங்களா? இதுதான் பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்துட்டு இதுக்கு சிறிய விகிதம் இல்லை பெரிய விகிதம் எதுன்னு கேட்பான். இது இந்தமாரி கொடுத்தாலும் என்ன பண்ணணும், அப்படியே டேரெக்டாக பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 2/3, இங்கே 3/5. நெக்ஸ்ட் இது அப்படி கிராஸ் பண்ணி விடுங்க. 10, 2×5 10. அதேமாதிரி இங்கே 3×3 9. ஸோ அப்போ பாருங்கள், வேல்யூ எது பெருசாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ இதுதான் பெரிய வேல்யூ, பெரிய பின்னம், பெரிய ரேஷியோ. ரெண்டாவது இருக்கிறது சிறிய ரேஷியோ. ஓகேங்களா? இந்தமாரி தான் ஒரு 2 பின்னும் கொடுத்தாங்களோ இந்தமாரி தான், 4 பின்னும் கொடுத்தாலுமே இந்த டிக் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் தெரிஞ்சுங்க, ஜஸ்ட் மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுங்க, நம்ம போக பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க, ஸோ நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய. அதாவது நியூமரேட்டர்லாம் ஒரே மாரி இருந்தால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதேமாரி டினாமினேட்டர்லாம் ஒரு ரேஷியோவில் பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது டினாமினேட்டர்லாம் ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரேஷியோ 15:23 அப்படியே ரேட் பண்ணிக்கோங்க. 15/23 பின்னத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது 17:25, 17/25. நெக்ஸ்ட்டு 7:15, 7/15. நெக்ஸ்ட்டு 21:29. சரிங்களா? எல்லாமே பின்னத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், என்ன வரும், 23ல் 15 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு 25ல் 17 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு 15ல் 7 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு 21ல் 21 போச்சுன்னா 8. எல்லாத்துலேயும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் காமனாக வருது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காமனாக வந்துச்சுன்னா பாருங்கள், நமக்கு என்ன கேட்குறேன், சின்ன விகிதம். அப்போ சின்ன வேல்யூ பாருங்கள், பவர், அதாவது நியூமரேட்டரில் எந்த வேல்யூ சின்னதாக இருக்குது, 7 தான் சும்மா சின்னதாக இருக்குது. அப்போ 7/15 தான் சிறிய விகிதம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஒரு பெரிய விகிதம் கேட்டாங்களா, நியூமரேட்டரில் எந்த வேல்யூ பெரிய வேல்யூ, 21. இந்தமாரி டிஃப்ரென்ஸ் காமனாக வந்துச்சுன்னா ஓகேங்களா, அப்போ 21 இதுதான் பெரிய ரேஷியோ விகிதம், விகிதம். சரிங்களா? 21:21 பெரிய விகிதம். நெக்ஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்லுவாங்க. அது ஏறு வரிசையில் எழுதுக, இல்லைனா இறங்கு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசைன்னு அர்த்தம் சின்ன வேலையிலேருந்து எழுதிட்டு போகணும், இறங்கு வரிசைனா பெரிய வேலையிலேருந்து எழுதிட்டு வரணும். அவ்வளோ. ஸோ நம்ம சம்ஸ் நிறைய பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து நம்ம மைண்ட்லேயே தான் வச்சுக்கணும். ஒரு முக்கோணம் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும், ஒரு முக்கோணம் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முக்கோணம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே ஒரு முக்கோணத்தையே 3 பக்கத்தை அந்த டிகிரி கூட்டினீங்களா 180 டிகிரி. இதை மரபு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ண தேவை, ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:4:7 அப்படின்னா மிகப்பெரிய கோணம் மற்றும் மிகச்சிறிய கோணத்துக்கும் இடையான விகிதம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 1:4:7 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ கொடுத்துட்டு எது பெருசு எது சின்ன ரேஷியோன்னு கேட்டாங்களா, சின்ன வேல்யூன்னு கேட்டாங்களா, எந்த வேல்யூ பெரிய வேல்யூ அதான் பெரிய ரேஷியோ, அப்போ 7. அடுத்து சிறிய கோணத்துக்கான விகிதம், அப்போ சிறிய ரேஷியோ பாருங்கள் 1, அப்போ 7:1. ஓகேங்களா? ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொடுக்குற ரேஷியோவில் பெரிய மதிப்பு அந்த மாதிரிலாம் கேட்டாங்களா, பெரிய ரேஷியோ தான் பெரிய மதிப்பு, சின்ன ரேஷியோ தான் சின்ன மதிப்பு. இது பார்த்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் ஒரு வேளை பெரிய கோணம் கேட்டாங்களா, பெரிய கோணம் இதே கொஸ்டினில் வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. பெரிய கோணம் அப்படின்னு அர்த்தம், பெரிய கோணம் எத்தனை ரேஷியோ, பெரிய ரேஷியோ 7. 7 வகுத்தல் எப்போவுமே வகுத்தலில் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? 1 + 4 8, 1 + 4 5, 5 + 7 15. அப்போ வகுத்தலில் 15. 2 ரேஷியோ இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி வகுத்தில் ஆட் பண்ணி போடணும். இன்ட்டு டோட்டல் டிகிரி பாருங்கள் 180 டிகிரி. டிகிரி கேட்டாங்களா ஒரு வேளை, சரிங்களா, அந்த கோணம் கேட்டாங்களா. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், சாரி இங்கே என்ன வரும், இங்கே என்ன சாரி இந்த இடத்துல 5 + 7 12 வரும். கீழே இந்த இடத்துல வந்து பாருங்கள் 12 வரும். அதாவது ஒருவேளை பெரிய கோணம் கேட்குறாங்கன்னா பெரிய ரேஷியோ பாருங்கள் 7 இல்லைங்களா, 7 வகுத்தல் இந்த இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணுங்கள் 1 4 5 5 7
12 மொத்த ரேஷியோ ஆட் பண்ணால் 12 இன்ட்டு 180 டிகிரி. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15, இங்கே 15 டிகிரி, 7 இன்ட்டு 15 105 டிகிரி. பெரிய கோணம் கேட்டாங்களா? சிறிய கோணம் கேட்டாங்களா? சிறிய ரேஷியோ பாருங்கள் 1, அப்போது 1 வகுத்தல். எப்போவுமே ரேஷியோ எத்தனை ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். என்ன ரேஷியோ வருது? 12 இன்ட்டு 180 டிகிரி. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15 டிகிரி வரும். சிறிய கோணம் கேட்டாங்கன்னா 15 டிகிரி. நெக்ஸ்ட்டு பெரிய கோணத்துக்கும் பெரிய கோணத்துக்கும் இடையான கோணத்துக்கான வித்தியாசம் கேட்டாங்களா? இங்கே 105, இங்கே 15 போச்சுன்னா மைனஸ் பண்ணுமா 90 டிகிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ ஒரு பேரண்ட் இருக்கார், தன்னுடைய சம்பளத்தை சேலரியை ஏபிசி அப்படின்னு 3 பசங்க பிரித்து கொடுக்குறாரு. 5:4:7 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாரு. அதில் சி மட்டும் 34,300 வாங்குறாரு அப்படின்னா அப்போ அவர்கிட்ட எவ்வளோ தொகை வந்துருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது a man distributed his salary between his 3 children ABC in the ratio of 5:4:7 respectively. If the amount received by C was 34,300, then find the total amount of the men had அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏபிசி. ஸோ என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க? 5:4:7 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்போது யாருக்கு கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க? சிக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 34,300 ரூபா. அப்போ சியோடைய ரேஷியோ என்னது? 7 பாட்டுக்கு 34,300. நமக்கு தேவை மொத்த தொகை, அவரிடமே இருந்தால் மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போ மொத்த ரேஷியோ ஆட் பண்ணுங்கள். 5, 4, 9, 9, 7, 16. ஸோ 7 பாட்டுக்கு 34,300னா அப்போ 16 பாட்டுக்கு என்ன? ஓகேங்களா? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 16. எப்போவுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 வேல்யூ நியூமரேட்டர் வரும், சிங்கிள் வேல்யூ டினாமினேட்டர் வரும். அப்போ 16 × 343 00 வகுத்தல் 7 வரும். 7 வகுத்தல் வரும். ஸோ 343 7 கேன்சல் பண்ணால் 49. இங்கே 00, அதாவது 16 × 49 00 பெருக்குங்க. என்ன வரும்? பெருக்கணும் என்ன வரும்? 78,400 வரும். சரிங்களா? இது எப்படியும் பிரிக்கலாம். அதாவது டேரெக்டாக இந்தமாரி பெருசாகிறத வேல்யூலாம் இப்போ 16 இருக்குதா, 10 + 6 பிரிச்சுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 டைம் இந்த 4,900 பெருக்குங்க, அடுத்து 6 டைம் இந்த 4,900 அப்படி பெருக்குங்க. அப்படி கொஞ்சம் பெருக்குனா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை முழுமையாக பார்த்துட்டு இது வரைக்கும் இருக்கிற சம்ஸை அகைன் சால்வ் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கிற சம்மை நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.